ஹலோ எவ்ரிவன், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு திஸ் வீடியோ. இதை நான் எங்கேருந்து கண்டுபிடிச்சேன் எனக்கு தெரியல, பட் தட்ஸ் ஓகே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஆல் குட்? நான் நல்லா இல்லை, இப்போ தான் எங்கள் வீட்டில் ஏற்று வாங்கிட்டு வந்து உட்காந்துட்ருக்கேன். பட் தட்ஸ் ஓகே. இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா, நான் தான் சொல்லலை, அட்லீஸ்ட் நீங்களாவது என்கிட்ட கேட்டிருக்கணும்ல. இப்போ வந்து நீ கோல்ஸை நோக்கி போ, இப்படி இரு அப்படி இரு, ஏதோ கொஞ்சம் சொன்னேன், ஓகேவா? பட் மெயினான விஷயம் கோல்னால் என்ன அப்படின்னு நமக்கு தெரியலையே. என்னது அது? எதுக்கு இருக்கணும் கோல்ஸ்? எதுக்கு நமக்கு இருக்கணும்? நம்ம பாட்டுக்கு ஜாலியாக இருக்கலாம்ல, அதை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறது? தெரியலையே. சரி, ஏதோ ஒன்று பண்ணலாம், ஓகேவா? சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் கோல்னால் என்னன்னு பார்ப்போம். கோல்னால் என்ன? கேர்ள்னால் தெரியும். வாட் இஸ் கோல்? எனக்குமே தெரியல. நம்ம என்னன்னு சேர்ந்து கண்டுபிடிக்கலாம், ஓகேவா? கோல் எதுக்கு இருக்கணும் அப்படின்னா, இப்போ நீ வந்து ஒரு பஸ்ஸில் ஏறன்னு வச்சுக்கேன், அது எங்கே போக போகுது, எப்படி போக போகுது, எந்த இடத்துல கொண்டு ஒன்று விட போகுது, எதுவுமே தெரியாது, ஓகேவா? நீ அதில் வந்து ஏறிட்ட. ஸோ அது எங்கே உன்னை கொண்டு போய் விட்டாலுமே உனக்கு பரவாயில்லையா? லைக் நல்ல பிளேஸானு உனக்கு தெரியாது, கெட்ட பிளேஸானு உனக்கு தெரியாது, எதுவுமே தெரியாது, நடுவில் போகிற எந்த வழியுமே நமக்கு தெரியாது. பட் எங்கேயோ கொண்டு போய் உன்னை அதை இறக்கி விட போகுது. அது ஓகேவா உனக்கு? இல்லைல்ல. இப்போ நீ ஒரு பஸ்ஸில் ஏறும்போது நீ இங்கே தான் போக போகிற அப்படின்ற இடம் உனக்கு தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா உனக்கு எப்படி இருக்கும்? நம்ம இங்கே தான் போக போகிறோம், நம்ம இப்படி தான் இருக்க போகிறோம் அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சால் உனக்கு எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும்ல. ஸோ அது மாதிரி தான் நம்ம எந்த டைரெக்ஷனுமே இல்லாமல் அப்படியே ஒன்று இப்படி எல்லா பக்கமும் வளைஞ்சு போகாமல் நமக்குன்னு ஒரு கோல் செட் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கேருந்து நம்ம டேரெக்டாக அதுக்கான வழி என்னவோ அதை மட்டும் நோக்கி போகலாம். இல்லை நீ தப்பான பஸ்ஸில் ஏறிட்டு அப்படின்னா அங்கே வரைக்கும் போயிட்டு மறுபடியும் திரும்பி வர வரைக்கும் நம்ம லைஃப் நம்ம கையில் இருக்குமா? இருந்துச்சுன்னா ஓகே. நம்ம இது செத்து போயிட்டோம்னா அப்போ அப்படி கோல்ஸ்ன்னு இருக்கவே இருக்காது, அதில் முடிஞ்சு போயிடும், நம்மளும் செத்து போயிடுவோம், அவ்வளோதான். அப்போ என்ன பண்ணலாம்? சில பேர் வந்து தப்பாக போயிட்டுருக்கோம் தெரிஞ்சு பாதிலே இறங்கி நமக்கான கரெக்டான வழியில் போகலாம். அந்த மாதிரி சில பேர் பண்ணிக்கலாம், ஓகே. பட் கடைசி வரைக்கும் கோல்ஸே கண்டுபிடிக்காமல் போயிட்டோம் அப்படின்னா லைஃப் வந்து வேஸ்ட் ஆகிடும், ஓகே. இப்போ கோல்ஸுக்குன்னே சில கேட்டகிரிலாம் இருக்குது, ஓகேவா? என்னென்னா, ஃபஸ்ட்டு கேட்டகிரியில் அவங்க கோல்ஸ் என்னென்னு அவங்களுக்கே தெரியாது. நானும் அதில் தான் இருக்கேன். எனக்கு என்னோடய கோல் என்னென்னு நான் இன்னும் கண்டே பிடிக்கல. பட் அப்படியே பிடிச்சதை பண்ணிட்டு போயிட்டு இருக்கலாம், ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஒரு கேட்டகிரி. என்னோடய கோலை இன்னும் நான் ஃபைன் பண்ணல அப்படின்ற சில கேட்டகிரி இருக்குது. இன்னொரு கேட்டகிரி வந்து அவங்களோட டைமை ஃபுல்லாக நல்லா யூஸ் பண்ணிப்பாங்க, அவங்க டைமே வேஸ்ட் பண்ண மாட்டாங்க, நல்லா தான் போயிட்டுருக்கோம். பட் சம்வேர் அவங்க போடுற ஹார்ட் ஒர்க் எதுக்குமே அவங்களுக்கு வந்து ஹாப்பினஸ்ஸே இருக்காது. நான் இதை எதுக்கு பண்ணிகிட்ருக்கேன், நான் இப்போ எங்கே போயிட்டுருக்கேன், இது எதுக்காக பண்ணுறேன் அப்படின்றது கூட அவங்களுக்கு தெரியாது. அந்த மாதிரி ஒரு கோல்ஸ் வச்சுருப்பாங்க, அவங்களுக்கு ஹாப்பினஸ்ஸே இல்லாமல் போயிட்டுருப்பாங்க, ஓகேவா? அண்ட் தேர்ட் ஒன் வந்து எல்லாரும் பண்ணுறாங்க, நம்மளும் இதையே பண்ணால் நம்மளும் சக்ஸஸ் ஆகிடுவோம் அப்படின்னு. மிக்ஸி வந்து சின்சானோட அம்மா தானே? ஓகே, ஃபைன். தேர்ட் என்னென்னா, எல்லாரும் ஒன்று பண்ணிகிட்டு இருக்காங்க, நம்மளும் அதை பண்ணலாம், நம்மளும் சீக்கிரமாக அதை வந்து நம்மளோட கோலை ரீச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களோட கோலை ஃபாலோ பண்ணி போயிட்டுருப்பாங்க. இந்த 3 கேட்டகிரிஸ் பற்றிலாம் நம்ம ஒன்றும் பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்க வேணாம். பட் நமக்கு ஏன் கோல் இருக்கணும், என்னோட கோலை நான் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். நான் சொல்கிறதெல்லாம் நீ ஒரு அட்வைஸாக எடுத்துக்காத தயவு செஞ்சு, ஓகேவா? நான் சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்சது நான் சொல்கிறேன், உனக்கு எது தேவையோ அதை மட்டும் எடுத்துகிட்டு மிச்சதெல்லாம் அப்படியே விட்டுரு, ஓகேவா? நீ ஃபுல்லாக என்னோட தான் கேட்கணும் அப்படின்லாம் நான் சொல்லவே மாட்டேன், ஓகே? ஒய் யூ மஸ்ட் நீட் அ கோல்? எனக்கு ஏன் ஒரு கோல் இருக்கணும் அப்படின்னா, நம்ம லைஃப் வந்து வித்தவுட் ஒரு பர்பஸ் இல்லாமல் இருக்கக்கூடாது. லைக் ஒரு ரொட்டீனாகவே போயிட்டு இருக்கக்கூடாது. சாப்பிட்டோமா, எந்திரிச்சோமா, அப்புறம் மறுபடியும் தூங்கினோமா, வேலைக்கு போயிட்டு வந்தோமா, இதை பண்ணோமா, அது பண்ணோமா, ட்ரெஸ் எடுத்தோமா, போட்டோமா, இப்படியே இருக்கக்கூடாது. இல்லை, இது வந்து எல்லாம் ஒரு ரொட்டீன், அதில் ஒரு இதுவே கிடையாது, ஒரு மாற்றமே இல்லை. ஸோ உனக்கு லைஃபுக்கான ஒரு பர்பஸ் இருக்கணும். அந்த பர்பஸ்க்காக நீ என்ன பண்ணுற, உன்னோட கோலை நீ ஃபைண்ட் அவுட் பண்ணுற. சம்ஹவ் உன்னோட டெஸ்டினேஷனை பற்றி நீ தெரிஞ்சுக்கிட்டாதான் உன்னோட லைஃப்பை வந்து அப்படியே அதை நோக்கி மூவ் பண்ணிகிட்டு இருக்க முடியும், கரெக்ட் தானே? எதுவுமே இல்லாமல் இப்படி வளைஞ்சு எல்லா பக்கம் போயிட்டுருப்பியா? அது நல்லா இருக்காதுல்ல. ஸோ நம்ம ஒரே வழியில், உனக்கு பிடிச்ச வழியில் கரெக்டாக போயிட்டுருக்கணும், ஓகேவா? ஸோ அதுக்காக உனக்கு கண்டிப்பாக உன்னோட கோல் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும், கரெக்டு தான். அண்ட் நம்மளால் நம்ம கோல்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாததுக்கு சில காரணமும் இருக்குது. என்னென்னா, இப்போ வந்து இப்படி தான் லைஃப் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷெட்யூல் மாதிரி ஒன்று பண்ணி வச்சுருக்காங்க, ஒரு பேட்டர்ன் போட்டு வச்சுருக்காங்க. லைக் ஜாப், அதுக்கப்புறமா மேரேஜ், அதுக்கப்புறமா பேபிஸ், அதுக்கப்புறமா அவங்களோட லைஃபு, அதுக்கப்புறமா நம்ம டெத்து, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இதுதான் நம்மளோட பேட்டர்ன் போட்டு வச்சுருக்காங்க. இதுக்கு நடுவில் நீ போய் என்னோட கோலை சொல்லுன்னா நான் எங்கே கோல் சொல்கிறது? ஆல்ரெடி பேட்டர்ன் போட்டு வச்சுட்டாங்கல்ல. அப்படின்னா இந்த பேட்டர்ன் போட்டு வச்சனால தான் நம்ம கோல்ஸை பற்றி யோசிக்கிறது இல்லை. ஸோ இதனால நம்ம கோல்ஸ் நமக்கு தெரியாமல் போயிடுது, இதுவும் ஒரு காரணம். அண்ட் இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஃபெயில் ஆகிடுவோம் அப்படின்ட்டு ஒரு பயம். ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடியே ஃபெயில் ஆகிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு பயம். நம்ம என்ன பெரிய இதுவா, அதாவது எல்லாத்தையுமே ஒரே இதிலே முடிக்கிறதுக்கு நம்ம ஒன்றும் பெரிய பருப்பு இல்லைல்ல. எல்லாத்தையும் தடுக்கி விழுந்து நீ எந்திரிச்சோடனே நடந்துட்டியா? லைக் நீ பிறந்தோடனே நடந்து வந்துட்டியா என்ன? விழுந்து தானே நடந்து வந்த.
ஸோ அந்த மாதிரி உனக்கு சக்ஸஸ் மட்டும் எப்படி குபீர்னு கிடைக்கணும்னு ஆசைப்படுற, அதுக்கும் நீ ஏதாவது பண்ணணும். ஓகே, ஸோ அந்த ஃபெயிலியரை பார்த்து நம்ம பயப்படுறதுனால நம்ம வந்து நம்ம கோல்ஸை வந்து சர்ச் பண்ணுறதே இல்லை. மூணாவது வந்து கம்பேர் பண்ணுறது. ஓகேவா, நம்ம வந்து மற்றவங்களோட உன்னோட திறமை வந்து வேறையாக இருக்கும், மற்றவங்களோட திறமை வேறையாக இருக்கும். நீ வந்து உன்னோட திறமையை அவங்களோட கம்பேர் பண்ணி வச்சுட்டு நம்ம அவங்கள மாதிரி இல்லை, நமக்கு ஒரு திறமையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உன்னை நீயே டவுன் பண்ணிக்கிறது. உன் திறமை என்னன்னு உனக்கு தெரியல, அவ்வளோதான். பட் உனக்கு திறமை இல்லாமல்லாம் கிடையாது. ஓகேவா, ஒரு ஆப்பிளும் ஆரஞ்சும் இருக்குன்னு வைங்க. இப்போ இந்த ஆப்பிள் வந்து ஆரஞ்சு பார்த்து சொல்லுது, நீ வந்து என்ன மாதிரியே இல்லை, உனக்கு என்ன மாதிரி எதுவுமே கிடையாது, நீ வந்து ஒரு மாதிரியாக இருக்க அப்படின்னு சொல்லுதுன்னு வச்சுக்கேன். இந்த ஆரஞ்சு என்ன பண்ணுது, ஆமாம் இல்லை நமக்கு ஆப்பிள் மாதிரி நம்மக்கிட்ட ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆரஞ்சும் நினச்சிக்குது. பட் அந்த ஆரஞ்சுக்கு தெரியாது அதோட ஸ்பெஷாலிட்டி என்ன, அது தனியாக ஒரு யூனிக்கானது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், இதே மாதிரி தான் நம்ம வந்து மற்றவங்களோட திறமையை வச்சு நம்ம கூட கம்பேர் பண்ணிக்கிறோம். நமக்குன்னு ஒரு திறமை இருக்குல்ல, அதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டாமா? பண்ணணும் தானே, பண்ணலாமா? ஹவு டு ஃபைண்ட் அவர் ரியல் கோல். என் கோலை நான் எப்படி நிஜமாக கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, நான் இப்போ உங்ககிட்ட சில கொஷின்ஸ்லாம் கேட்குறேன். ஓகே, அதுக்கு நீ பொறுமையாக உங்ககிட்ட ஆன்சர் பண்ணிக்கணும். ஓகே, அதுக்கு லபன்னு நான் இன்றைக்கி என்னோடய கோலை கண்டுபிடிக்கணும் அப்படிலாம் கிடையாது. ஓகேவா, ஃபஸ்ட்டு எந்த விஷயம் பண்ணும்போது நீ வந்து டைமே பார்க்காம பண்ணுற, லைக் மணிக்கணக்காக நீ பண்ணினாலுமே உனக்கு அது போர் அடிக்காது, டைம் பார்க்கணுன்னு உனக்கு தோணாது, அந்த வேலையில் நீ ரொம்ப கான்சென்ட்ரேட்டடாக இருப்ப, ஹாப்பியாக பண்ணிகிட்ருப்ப, அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதில் நீ ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்க, அது உன்னோட கோலாக இருக்கிறதுக்கு மேக்ஸிமம் சான்ஸ் இருக்குது. அதுக்குன்னு இந்த மாதிரி கிறுக்குத்தனமாக பதில் சொல்லக்கூடாது. நான் வந்து கேம் நிறையா விளையாடுவேன், அது விளையாடும் போது எனக்கு டைம் போகிறதே தெரியாது, ஒருவேளை அது என்னோடய கோலாக இருக்குமோ அப்படின்லாம் சொன்னேன்னு வையேன். அதுக்கப்புறமா நான் படம் பார்க்குறேன் அப்படின்னா மணிக்கணக்காக படம் பார்ப்பேன், ஜாலியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். வெளியே விளையாட போகிறேன், அப்புறம் இந்த மாதிரி வெட்டி வேலை பண்ணுறதுக்கெல்லாம் டைம் வந்து நான் பார்க்கவே மாட்டேன், ஜாலியாக இருப்பேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா பார்த்துக்கோ, அவ்வளோதான். அது கிடையாது, அது கோலில் வராது. உனக்கான கோல், உனக்கு அது எப்படி ரெஸ்பெக்ட் அண்ட் சம் சோல் ஹாப்பினஸ்ஸை கெயின் பண்ணி கொடுக்குது, அதுதான் உன்னோட கோலாக இருக்கும். ஸோ உன்னோட சோலுக்கான ஹாப்பினஸ்ஸை எந்த வேலை கொடுக்குதோ அது வந்து உன்னோட கோலாக இருக்கும், கண்டிப்பாக உன்னோட கோலாக இருக்கும். ஓகே, இப்போ செகண்ட் கொஷின் சொல்லிட்டா, எந்த விஷயத்தில் நீ வந்து நேச்சுரலாக இழுக்கப்படுற, லைக் எது வந்து உன்னை ரொம்ப அட்ராக்ட் சொல்லாதப்பவும் சரி, யாருமே பார்க்காதப்பவும் சரி, நீ என்ன பண்ணுற? நல்ல விஷயத்த சொல்கிற, நீ வந்து என்னென்னமோ பண்ணுற அப்படின்றதெல்லாம் எனக்கு தேவையில்லை. நல்ல விஷயம், கோல் சம்மந்தமாக நீ என்ன பண்ணுற? யாருமே பார்க்காதப்ப கூட எனக்கு சிரிப்பு வருது. யாருமே பார்க்காதப்ப கூட நீ என்ன பண்ணுற? எதை நோக்கி உன்னை அட்ராக்ட் பண்ணி இழுக்குது ஒரு விஷயம் அப்படின்னா அது உன்னோட கோலாக இருக்கும். ஓகேவா, மறுபடியும் சொல்கிறேன், நல்ல விஷயமா இருக்கணும், நல்ல விஷயம் மட்டும்தான் கோலாக இருக்கணும். நீ ஏதோ கிறுக்குத்தனமாக பண்ணிவிட்டு இதில் தான் என்னோடய இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னா அந்த இன்ட்ரெஸ்ட்டை கட் பண்ணிவிட்டு உன்னோட இன்ட்ரெஸ்ட்டை நல்ல விஷயத்தில் மாற்று. ஸோ இப்போ செகண்ட் கொஷின் என்னது, லைக் யாருமே பார்க்காதப்ப கூட உன்னோட இன்ட்ரெஸ்ட் வந்து எதை நோக்கி போகுது, நீ எதை நோக்கி அட்ராக்ட் ஆகிட்டே இருக்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கோ. ஓகேவா, இப்போ தேர்ட் கொஷின், ஒருவேளை உனக்கு வந்து காசு பண பிரச்சனையே இல்லை, இந்த வேலை பார்க்குறேன் அப்படின்னா எவ்வளோ காசு கம்மியாக கொடுத்தாலும் பரவாயில்ல, எனக்கு காசு ஒரு மேட்ரே இல்லை, நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் இது பண்ணும்போது அப்படின்னா ஏதாவது இருக்கா? அப்படி இருக்குமா இல்லையான்றதை நீ உட்காந்து யோசிச்சுப்பார். உடனடியாக இதுக்கு ஆன்சர் தேடாத. உனக்கு இதை தேடுறதுக்கே, உனக்கு யோசிச்சு எடுக்கிறதுக்கே ரொம்ப நேரம் ஆகும். உடனடியாக எடுக்கிற அப்படின்னா சம்வேர் நீ வந்து மறுபடியும் தப்பு பண்ணுற. ரொம்ப அனலைஸ் பண்ணு, உன்னை தனியாக உட்காரிச்சு நீயே இந்த கேள்வியெலாம் கேட்டுக்கோ. இதுக்காக எனக்கு காசே கொடுக்கலனாலும் இதை நான் ரொம்ப ஹாப்பியாக பண்ணுவேன், லைக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா அஃப்கோர்ஸ் அதுதான் உன்னோட கோல். ஓகேவா, லாஸ்ட் கொஷின் என்னென்னா, இப்போ வந்து உன்னை பீப்புள் எதுக்கு ரீச் அவுட் பண்ணுறாங்க, லைக் நீ எதுக்கு அவங்களுக்கு தேவைப்படுற? ஏதாவது காரணம் இருக்கும் இல்லையா? லைக் எனக்கு நீ வந்து பென்சில் கொடு, ரப்பர் கொடு, பைக் கொடு, அது கொடு, இது கொடு, அந்த மாதிரிக்கெல்லாம் இல்லை. ஓகேவா, இந்த மாதிரி நீ அவங்களுக்கு ஏதோ ஒன்றுக்கு தேவைப்படுவ இல்லையா? லைக் இந்த மாதிரி நீ வந்து டாக்குமெண்ட் செம்மையாக க்ரியேட் பண்ணுவ அப்படின்னா யூ ஹாவ் சம் ஸ்பெஷல் டேலண்ட் இன் தட், கரெக்டா? அந்த மாதிரி நீ வந்து கேமிங்கில் செம்மையாக இது பண்ணுவ, இல்லைனா உனக்கு கோடிங் நல்லா போட வரும், இல்லை மெஹந்தி நல்லா போடுவேன், இந்த மாதிரி நிறையா சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ஏகப்பட்டது இருக்குது. ஸோ சம்வேர் உனக்கு வந்து அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்றது உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாகவோ இல்லைனா உன்னோட சரௌண்டிங் பீப்புள் உன்னை எதுக்கு ரீச் அவுட் பண்ணுறாங்க அப்படின்றது மூலயமா உன்னோட கோல்ஸை நீ ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஓகே, இப்போ நான் 4 கொஷின் சொல்லியிருக்கேன். இந்த 4 கொஷினுக்கு உன்னோட ஆன்சர் என்ன அப்படின்றத நீ அனலைஸ் பண்ணிட்டே அப்படின்னாலே உனக்கு உன் கோல் என்ன, நீ எதை நோக்கி போகணும் அப்படின்ற ஒரு கிளாரிட்டி கிடச்சிரும். அதுக்கப்புறமா நீ அதை வச்சு பில்ட் பண்ணி போயிட்டே இரு. ஓகேவா, ஸோ கோல் எப்படி கண்டுபிடிக்கணும்னு இதை வச்சு தெரிஞ்சுக்கோ. அதுக்கப்புறம் மற்றவங்களோட கோல் தயவு செஞ்சு நீ ஃபாலோ பண்ணாத. ஃபாலோ பண்ணுற அப்படின்னா அது நீ உன்னையே போட்டு தள்ளி 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 ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டு புஷ் பண்ணி கொண்டு போகிற மாதிரி இருக்கும். அது தேவையா நமக்கு? ஒரு கோல் வந்து நிஜமாவே உன்னோடது தான் அப்படின்னா நீ உன்னை புஷ்ஷே பண்ண வேண்டாம், நீ தாராளமாக அதை ஹாப்பியாக பண்ணுவ. அதுதான் நம்மளோட கோலாக இருக்க முடியும். புரியுற மாதிரி ஒரு லைன் சொல்லட்டா,
எந்த ஒரு விஷயம் பண்ணும்போது உனக்கு பயங்கரமான எனர்ஜி வருதோ, லைக் நீ ரொம்ப டவுனாக இருப்ப, ஆனால் இதை பண்ணணும்னு நினைக்கும் போது மட்டும் எனக்கு எதுவுமே தேவையில்லை, எனக்கு பயங்கரமான எனர்ஜி எனக்குள்ளேயே உருவாக்கிது, சம் எனர்ஜி யூ ஆர் கெட்டிங் டு டூ தட் இல்லையா, அதுதான் உனக்கானது, அதுதான் உன்னோடது. ஓகேவா? ஸோ மற்றவங்களோட கோல்ஸை நோக்கி நீ போயிட்டுருக்க அப்படின்னா பாதியிலே நீ நின்றுவ, அப்புறம் மறுபடியும் ரிவர்ஸ்லாம் வர முடியாது, அங்கேருந்து மறுபடியும் ஆரம்பிக்கணும். ஓகேவா? ஸோ பார்த்துக்கோ. உனக்கான ஆன்சர் என்னன்னு சொல்லி நீ ஃபைண்ட் அவுட் பண்ண ஆரம்பி. நிறைய பேர் நம்ம வந்து கோல்ஸே தெரியல, எனக்கு என்ன பிடிக்கும்னு என்னால் கண்டே பிடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ ஐ திங்க் இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. ஓகே, இது எல்லாத்துக்கும் நீ ஆன்சர் பண்ணுறதுக்கு முன்னாடி உன் மைண்ட் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கணும். அதுக்கு நீ என்ன பண்ணணும், ஸ்க்ரோலிங்கை கம்மி பண்ணணும். பிகாஸ் ஒரு விஷயம் நீ ஸ்க்ரோல் பண்ணும்போது யோசிச்சு பார்த்துருக்கியா, லைக் நான் இப்போ ஸ்க்ரோல் பண்ணுறேன், அந்த ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கும்போது இருக்க கண்டென்ட் எல்லாமே என்னை வந்து இன்ஸ்பயர் பண்ணுதா, இல்லைனா எனக்கு ஒரு இன்செக்யூரிட்டியை தருதா? சொல்லு. நீ அதையெல்லாம் பார்க்கும்போது வந்து ரொம்ப மோட்டிவேட் ஆகுறியா, இல்லைனா உன்னை வந்து அது வந்து நம்மக்கிட்ட ஒன்றுமே இல்லைன்னு ஃபீல் பண்ண வைக்கிதா? ஒருவேளை நீ வந்து மற்ற பீப்புள்ஸோட லைஃப்பை வந்து உன் ஃபோனில் பார்த்துட்டு இன்செக்யூராக ஃபீல் பண்ணுற அப்படின்னா நீ வந்து எதையுமே பார்க்காத, விட்டுரு. ஓகேவா? அந்த மாதிரிலாம் நீ ஃபீல் பண்ணக்கூடாது, தப்பு. நீ இன்செக்யூராக ஃபீல் பண்ண நீ இன்னும் டவுன் ஆகிடுவேன். ஸோ எதை பார்க்கும்போது நீ மோட்டிவேட்டட் ஆகுற, எதை பார்க்கும்போது உனக்கு பிடிச்சிருக்கு, நீ மேலும் மேலும் மேலே போகிற அப்படின்னா அதை பாரு. பட் ஆனால் ஏதோ ஒரு விஷயம் உன்னை இன்செக்யூராக ஃபீல் பண்ண வைக்கிதுன்னா அதை நீ பார்க்குறத கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணு. ஓகேவா? ஸோ உன்னை ஏதாவது இன்செக்யூராக ஃபீல் பண்ணுற மாதிரி வைக்கிது அப்படின்னா அதை தயவு செஞ்சு ஒதுக்கிட்டு உன்னை ஏதாவது மோட்டிவேட் பண்ணுற மாதிரி நீ பார்க்குறேன்னா அதை கண்டினியூ பண்ணிக்கோ. ஓகேவா? ஸோ அவ்வளோதான், நான் சொல்லி முடிச்சிட்டேன். என்ன சொன்னேன், நான் இப்போ கேட்ட கேள்விக்கெல்லாம் நீ உனக்கு ஆன்சர் பண்ணிக்கிட்ட அப்படின்னா நிச்சயமாக உன்னோட கோல் என்ன அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபஸ்ட்டு கிளாரிட்டி கிடைக்கும். கிளாரிட்டி கிடைச்சிருச்சு அப்படின்னாலே நீ வந்து அதை வச்சு கோலம் போட்டுக்கோ. லைக் இப்படி போகலாம், அப்படி போகலாம், இதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நீ அதை பண்ணிக்கோ. ஓகேவா? ஸோ எல்லோரும் போகிற வழியில் கஜன்லாம் போவேணாம். உனக்கு பிடிச்ச வழியில் நீ தனியாக போன அப்படின்னா அதுதான் ரொம்ப ஹாப்பினஸ். ஓகேவா? நம்ம வந்து நமக்கான தனி வழியில் போகலாம். ஓகேவா? போகலான்னா நானும்லாம் சேர்ந்து வர மாட்டேன். நீ போ, நான் இப்படி போகிறேன். ஓகே, சரி. அப்போது அவ்வளோதான், நான் கிளம்புறேன். அண்ட் லாஸ்ட்டாக ஒரு குட்டி விஷயம், உன்னோட பூட்டுக்கான சாவியை நீ தான் தேடணும். அங்கத்தில் இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த சாவியை கொண்டு வந்து நீ பூட்டி திறந்துட்டு இருந்தேன்னு வச்சுக்கேன், திறக்காது. ஒரு இத்து போன சாவியாக இருந்தாலுமே அந்த பூட்டுக்கான சாவியை தான் நீ போடணும். ஸோ மற்றவனோட கோல்ஸை வந்து உன்னோட நீ கம்பேர் பண்ணாத. உனக்கான கோல்ஸ்னு அழகானது ஒன்று இருக்குது. ஓகே, அது எவ்வளோ சின்னதாக இருந்தாலுமே உனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அது ரொம்ப பெருசு தான். ஓகேவா? ஸோ உன்னோட கோலை ஃபைண்ட் அவுட் பண்ணி ஹாப்பியாக இரு. ஓகே, அப்போ நான் கிளம்புறேன். பாய், டேக் கேர், see you, டாட்டா.